நான் ஆட்சிக்கு வந்துட்டா வீடு வீடாக வந்து மக்களை சந்திப்பேன் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சொல்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் கட்சி தொண்டர்களையே விஜய் அவர்கள் சந்திக்கிறதில்ல, கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறதில்ல. இவர் எப்படி மக்களை கொண்டு நேரில் போய் சந்திக்க போகிறார்? இதே விஜய் அவர் தான் சொல்கிறார், நாங்கள் வெளியே வந்தால் மக்கள் கூட்டமாயிரும், அதனால் அசம்பாவிதங்கள் ஆயிரும் அப்படிங்கிறார். இதே விஜய் ஒரு சமீபத்தில் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப ஒரு பெரியார் அவர்களுடைய படத்துக்கு மலர் தூவுறதுக்காக வராரு, சத்தமே இல்லாமல் வராரு, வந்துட்டு போகிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் எத்தனையோ முறை வெளிநாடுகளுக்கு போகிறாரு, வர்றது போகிறதெல்லாம் எல்லாம் ஃப்ளைட்டில் தான் போகிறாரு, வர்றது எல்லாமே தெரியும். முன் அறிவிப்பு இல்லாமல் கூட்டங்களை சேர்க்காமல் பெரிய அளவுக்கு விஜய்க்கு கூட்டம் கூடுவதில்லை. ஆனால் கூட்டம் கூடுற மாதிரி ஒரு பில்டப்பு, நான் வந்தால் பெரிய அளவுக்கு புரட்சி ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பு, முழுக்க சினிமாவில் எப்படி ஒரு பில்டப் பண்ணி டிக்கெட்டை விற்று படத்தை காசாக்கணுமோ அதை தான் விஜய் அவர்கள் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு வர்றவர், அரசியலில் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றவர், ஜெயிக்க வச்சாதான் உங்களை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை என்ன மாதிரியான மனநிலை? இன்னும் ஒரு சினிமா ஹீரோ, ஒரு பண்ணையார்த்தனம் தான் விஜய் மனதில் இருக்கிறதே தவிர, நான் வந்து உங்களுக்கு சேவை பண்ணுறேன், என்னை ஜெயிக்க வச்சாலும் ஜெயிக்க வைக்கலைனாலும் என்னுடைய மக்கள் பணி ஒரு நாளும் ஓயாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி களத்தில் இருக்கிறவங்க தான் அரசியல்வாதிகள். ஆனால் இவர் என்ன மாதிரியான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது அவர் சொல்கிற மாதிரி பெரிய ஆச்சரியக்குறியாக இருக்கிறது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.